வாரந்தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் முகாம்களால் உங்கள் குறைகள் தீர்க்கப்படுகிறதா என திருச்சி மக்களிடம் எமது செய்தியாளர் தினேஷ் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தா இங்கே இருக்கவங்க மனுவை வாங்கி வச்சுக்கிறாங்க சார். ஆனால் லோக்கலில் இருக்கவங்க முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்மளை அலைய விடுறாங்க சார். மேக்ஸிமம் இங்கே கொடுக்கும்போது சரி நான் ஓகே நான் சொல்கிறேன் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லும்போது லோக்கலில் நம்ம போய் பேரூராட்சியிலையோ அல்லது வேற எங்கேயோ கேட்கும்போது அது இன்னும் ஆர்டர் வரல அப்படின்னு தட்டி கழிக்க தான் சார் பார்க்குறாங்க. அதிகாரிகள் நம்ம கொடுக்குற மனுல 5 நாளில் கரெக்டாக செல்லுக்கு மெசேஜ் பண்ணுவோம், இது பண்ணுவோம், கரெக்டாக இது பண்ணி கேட்போம். அப்படி இல்லைன்னா ப்ரூஃப் எது இல்லைன்னா பண்ணுவோம், நடவடிக்கை கரெக்டாக சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் கரெக்டாக தான் நடக்குது, குறையெல்லாம் சொல்கிறதுக்கு இது இல்லை. அது நாங்களும் மனு கொடுத்து பார்க்குறோம். அவங்க திருவ வாங்கணும் ஒப்புகை சீட்டு கொடுக்குறாங்க. திருவ போனோம்னா நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இது வரைக்கும் என்ன எதுவும் சரி பண்ண மாட்டாங்க. போய் கேட்டோம்னா அந்த வந்துடும் தான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் எந்த தேர்வும் எட்டப்பட மாட்டேங்குது. நாங்களும் வாரமாக மாதம் தான் கொடுத்து பார்க்குறோம், பண்ண மாட்டாங்க. நான் இப்போ தான் முறை மறு கொடுத்துருக்கேன். என் தாயாரோட டெத் சர்டிஃபிகேட் கடந்த காலம் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ ஆதரவு இல்லாதனால ஒரு பென்ஷனுக்காக ஏற்பாடு பண்றேன். 1 வருடமா அலைய விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹார்ட் பேஷண்ட் வேற நான் அங்க முயற்சி எல்லாம் அவங்க கேட்ட எல்லா வடங்களையும் கொடுத்தேன். ஆனா இன்னும் அலைய விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த குறைதீர் கூட்டம் எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பது குறித்து திருச்சி மக்களிடம் நாம் கருத்து கேட்டிருந்தோம். அவர்கள் தெரிவித்த கருத்தை நாம் தற்போது பார்த்தோம்.